அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2-3 செய்தி குறித்து விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு நியூஸ் கார்டை வந்து பாருங்கள். நாம் தமிழ் கட்சி சேர்ந்த ஆர்வம் அப்படிங்கிறவர் இந்த பதிவு வந்து போட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், இந்த தந்தி டிவிக்காரன் விஜய்கிட்ட 5 கோடியிலேருந்து 50 கோடி வரை வாங்கியிருக்காங்க. ஆத ஒரிஜினா ப்ளஸ் வந்து ஜானகி சமையெல்லாம் ரகசிய டீலிங் போட்டு ஒன்று மேலாத விஜய் வந்து அப்படியே வந்து பெரம்பூரும் ஜெயிச்சிருவார், திருச்சி கிழக்கையும் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு ஓலா கதை விட்டுட்டு, அதே மாதிரி காரைக்குடியில் வந்து சீமான் அவர்கள் ஜெயிக்க வந்து வாய்ப்பு இல்லை. ஒன்று மாங்குடி இல்லை தேர்போய் பாண்டியன், அப்போது 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரபு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நரேட்டிவ். ஏன்னா பிரபுவுக்கு வந்து கேஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்குது, பிரபு வந்து களத்தில் வந்து கள செயல்பாட்டாக இருக்கிறாரு, பாப்புலராக இருக்கார். சீமான் வந்து லேட்டாக தான் வந்தார், அதனால் சீமானுக்கு 16 தான் வரும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு மேதாவி மாதிரி தன்னை பெரிய அறிவாளி ஹேர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இவர் பேசுகிறாருன்னா காசு வாங்கி தான் பேசுகிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாது. இப்போ என்னென்னா, அப்படி வந்து 2021 ஒரு கருத்து கணிப்பு இதே மாதிரி தான் வெளியிட்டிருக்காப்புல இந்த முட்டைக்கண்ணை தந்தி டிவி வழியாக. அதுவும் போய் அது எவ்வளோ போலியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள். 2021 சீமான் அவர்கள் வந்து திருவட்டு நின்னார் இல்லையா, 9லேருந்து 5% வருவார் அப்படின்னு சொல்லி இந்த முட்டைக்கண்ணை சொல்லியிருக்கு. ஆனால் சீமான் எத்தனை சதவீதம் வந்தார்? 25% சாலிடாக 25% வராரு, 50,000 ஓட்டு வாங்குறாருங்க. அப்போ என்னையா இவன் கருத்து கணிப்பு எடுக்கிறான்? அப்போ என்ன கருத்து கணிப்பு? நீ வந்து யார்கிட்ட போய் கேட்ட, யார்கிட்ட கேட்ட, நீ யார் வந்து எந்த மக்கள் உன்ட்ட வந்து சொன்னாங்க? ஃபஸ்ட்டு இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே போய் அதில் எவ்வளோ கீழே ஒரு 15%, 9 to 5ன்னா கிட்டத்தட்ட வந்து சீமான் 25 எடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 15% இவன் சொன்னதை விட அதிகமாக சீமான் எடுத்திருக்காருன்னா, இந்த முட்டைக்கண்ணை யார்கிட்ட போய் கேட்டான் அப்படின்னு சொல்லி தெரில. காசை வாங்கிட்டு வாய்க்கு வந்தது கூறாங்க. இந்த பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் இந்த பாண்டே கொண்டு எல்லாருமே சரி, இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்கலாம் வந்து விஜய்கிட்ட, ஆளுங்கட்சிகிட்ட, எதிர்கட்சி எல்லாத்துலேயும் காசு வாங்கிட்டு அவங்க தான் இது முன்னே ஃபஸ்ட்டு, இவங்க செகண்டு, விஜய் 3, சீமா 4 அப்படிங்கிறத கட்டமைக்கிறதுக்கு காசு வாங்கிட்டு கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அப்பட்டமாக தெரியுதுங்க. தந்தி டிவிக்காரன் வந்து அப்படம் மாட்டிக்கிட்டு அதில் முட்டைக்கண்ணை வந்து அப்படம் மாற்றிக்கிட்டாப்புல நம்ம ஆளுக போட்டு இதை கிளி செய்கிறாங்க. அடுத்தபடியாக இப்போ பார்க்குறேன், ஒரு ஆங்கில ஊடகத்தில் வந்து ஒரு மெயினான ஒரு அலைன்ஸ் பண்ணி ஒரு நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மிக முக்கியமானது. நாடு நவ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சேனல் 24/7 அப்படிங்கிற சேனல். இது நல்லா பாருங்கள். இதில் நாம் தமிழ் கட்சி ஓட்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு வருதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் பாருங்கள், டோட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓட்டு அப்படிங்கிறது 5,73,00,000. மொத்தம் வந்து எவ்வளோ 5,73,00,000 ஓட்டிருக்காங்க. அதில் 4,88,00,000 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அது இதில் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க, ஏஜ் குரூப் வந்து 18-19 வந்து 14,00,000 பேர் இருக்கிறாங்க. 20-29 1 கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 50 வயசில் இருக்கவங்க 2,14,00,000 பேர் இருக்காங்க. இதில் என்டிகேவுக்கு அந்த 18-19 20-29 இவங்க, அதே மாதிரி டிஎம்கே, சிடிஎம்கே இவங்களாம் எவ்வளோ தூரம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்க பார்க்கும்போது என்டிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18-19 வயசு இருக்கிறவங்க 20% போட்டிருக்காங்க. ஆனால் 18-19% இருக்காங்க. டிவிகேக்கு வந்து 40% போட்டிருக்காங்க. 20-29 வந்து டிவிகேக்கு 9, நாம் தமிழ் கட்சிக்கு வந்து 15, அப்படி அதிமுக அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி போகுது. இப்படியெல்லாம் கரெக்டாக வந்து என்னென்னா ஒரு ஏஜ் குரூப் வாய்ஸாக போட்டு எண்ட் ஆஃப் த டே செகண்டு ஸ்டேட் வைஸ் வந்து ப்ரிடிக்ஷன், அப்ராக்சிமேட்லி ஓட் அண்டு ஃபைனல் ஷேரிங் அப்படிங்கிறது. இதில் நல்லா பாருங்கள், இதான் முக்கியமானது. பார்ட்டி அலைன்ஸ் அந்த டிஎம்கே அப்படிங்கிறத டிஎம்கே என்டிகே அப்படின்னு போட்டுட்டு ப்ரிடிக்ஷன் ஓஸ்ட் அப்படிங்கிறத போட்டு நல்லா பாருங்கள். டிஎம்கே வந்து 1,95,11,593 ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது 39.96% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 40% வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து 1,89,98,442 38.76%. அடுத்து பாருங்கள், அதாவது ஒரு ஆங்கில ஊடகம் வந்து எந்த விருப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த தொந்து டிவிக்காரங்க, இந்த பாண்டேக்காரங்க, புதிய தலைமுறைக்காரங்க இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு கட்சி பின்னாடி இருந்துக்கிட்டு காசு வாங்கிட்டு இயங்குவாங்க. சன் டிவி எல்லாருமே பாருங்கள் விருப்பெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். என்டிகே வந்து 79,44,484 ஓட்டு வாங்க போகுது, 16.27% சொல்லி அவ்வளவு தெளிவாக. ஏன்னா களத்தில் நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு வந்து களத்தில் பார்க்கும்போது 1 கோடி ஓட்டு வரும் அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரியுது. இப்போ போன எலெக்ஷன் நம்ம வந்து 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன். போன தடவை நான் வந்து என் சார்பாக வந்து 10 ஓட்டு வந்து வாங்கி கொடுத்தேன்னா, இப்போ நான் 10 ஓட்டு வாங்கி கொடுக்குறேன். அந்த 10 ஓட்டு இந்த தடவை வந்து 2 மடங்காக இருக்குது. நானே 20 ஓட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்குறேன். அது இல்லாமல் பல கள செயல்பாடு இருக்குன்னு வைங்க. அப்போ நம்மளை போன்றவங்க என்ன பண்ணுறோம், நாம் தமிழ் கட்சி இருக்கிறவங்க ஓட்டை அதிகமாக தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் எப்படி நாம் தமிழ் கட்சியோட ஓட்டு குறையும்? இந்த ஒருத்தர் திருநாவுக்கரசு கேரக்டர்லாம் வந்து சீமானுக்கு 5% தான் வரும், விஜய் சீமான் எடுத்துக்கிட்டு அதனால் ஓட்டு குறைஞ்சிடும், அதெல்லாம் பொய்யுங்க, எல்லாமே ஃபேக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, களத்தில் என்ன இருக்குன்னா, நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. ஒரு பூத்துலையும் கண்ணுக்கு தெரியாதவங்களாம் இருப்பாங்க. ஸ்லீப்பர் செல் மாதிரி இருப்பாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க. சும்மா வெளியே வந்து துண்டை போட்டுக்கிட்டு அலப்பறை கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. எந்த வித அலப்பறையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சைலண்ட்டாக வந்து தங்களுடைய வீட்டுக்கு இருக்கிற ஆட்களை வந்து மாற்றி
அப்படி ஓட்டு போட வைக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அதனால யார் வந்து நாம் தமிழர் கட்சி ஓட்டர்ஸ் அப்படின்னு பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு காரணம். 2வது காரணம், அப்படியே வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலி கருத்துக்கணிப்பு பாருங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. தண்டி விக்காரன் இந்த முட்டைக்கண்ணை யார்கிட்ட போய் கேட்டிருப்பாரு, அவராக எழுதி விட்டுருப்பாரு காசு வாங்கிட்டு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதா? அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி 79,44,084 ஓட்டுங்கிறது ஓரளவுக்கு ரிலேட்டபுளாக வருது. நம்ம ரவீந்திர துரைசாமி சொல்லிட்டு இருந்தார், நம்மளுக்கு வந்து 17% ஓட்டு நம்மளுக்கு வந்து வாக்கு வரும் அப்படின்னாரா. அவர் கேஸ்ட் வாரியாக சொல்லிட்டுருக்கார். நம்மளுக்கு வந்து நிறையா தமிழ் குடிகளில் வந்து இருக்கக்கூடிய எல்லா சாதிகளும் ஓட்டு போடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட சமூகத்துக்கெலாம் நம்ம முன்னுரிமை கொடுத்துருக்குறோம். எல்லா குடிகளுக்கும் சரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். நம்ம கொள்கை வந்து முக்கியமானது. அதாவது கல்வி வந்து ஃப்ரீங்க. அதாவது ஆரம்ப கல்வி வந்து ஆராய்ச்சிக்கு வந்து ஃப்ரீ. அதுவும் தரம் இல்லாமல் இல்லை, தரமாக. இப்போ இருக்குது ஃப்ரீயாக இருக்குது, பண்டா போக போகிறீங்க. ஆனால் தரம் இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்கு இங்கிலீஷ் படத்தில் போய் சேர்க்குறாங்க? தரம் இல்லை தானே இங்கிலீஷ் படத்தில் போய் சேர்க்குறாங்க. அப்போ தரத்தை உயர்த்துவோம். அதே மாதிரி மருத்துவம் வந்து ஃப்ரீ, ஆரம்பத்துலேருந்து ஃப்ரீ. அதாவது சின்ன வைத்தியம், காய்ச்சல் சளியிலேருந்து ஆரம்பித்து கிட்னி ஆப்ரேஷனாக என்ன உயர்தர சிகிச்சை, உனக்கு என்ன வேணும், உனக்கு வந்து எலும்பு முடிஞ்சிருச்சா, எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ. அப்படிங்கும்போது அந்த விஷயங்களை வந்து சொல்லி, அதே மாதிரி கல்வி ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ, குடிநீர் ஃப்ரீ, கவர்மெண்ட்டால் ஒன்று என்னென்ன ஃப்ரீ கொடுக்க முடியும் எல்லாம் கொடுத்து வேலை. அப்படிங்கும்போது மக்களுக்கு வந்து புரியுதுங்க. படித்த பசங்க, தமிழர்கள், தமிழ் இளைஞர்களுக்கு புரியுது. அப்போ புரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த ஆங்கில ஊடகம் வந்து எந்த வித வெறுப்பு இல்லாமல் இருக்கனால 79 லட்சம் வந்து போட்டு விட்டார். அது முக்கியமாக பாருங்கள், இதான் வந்து விஜயோடைய ஃபைனல் ஓட்டாக வரும். டிவிக்கே எவ்வளோ பர்சன்டாமா, 24,73,283. அவ்வளோதான். டிவிக்கே 5% தான். இதான் ரிசல்ட்டு. இந்த பிஸ்மி போன்ற நாலாந்தர அதான் வாயை வாடகைக்கு விட்டுட்டு இதே பிஸ்மி வந்து சொல்கிறாரு, விஜய் வந்து ஒரு ஆண் சக்கீலா. எப்படி சக்கீலா வந்து பெண்ணாக இருந்துக்கிட்டு உடம்ப காமிச்சு தன்னை வந்து காசு சம்பாதிச்சுக்கிட்டாங்களோ, அதே மாதிரி விஜய் வந்து ஒரு ஆணாக இருந்து உடம்ப காமிச்சு அவர் வந்து இந்த சோப்பெல்லாம் மாமியாருக்கு போட்டு விட்டு இது பண்ண சக்கீலா அப்படிங்கிறாருல, அந்த ஒரு சொல்கிறாரு. பிஸ்மி சொல்கிறா, நாம் தமிழர் கட்சி 5 லட்சம் ஓட்டு கூட வராது, ஏன்னா விஜய்க்கு எல்லாம் போயிடணும். அது எப்படி எவ்வளோ தூரம் ஒரு போலியாக இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க எடுக்கிற கணக்கு கணிப்பெலாம் இருக்கும். ஆனால் இந்த நாளில் தெரியும், நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேலே, 80 லட்சம் டு 1 கோடி ஓட்டு வரப்போகுதுங்கிறதான் உண்மை. அதை வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்கு வந்து வெறும் 24,73,280 ஓட்டு தான் வருங்கிறதையும் போட்டு உடச்சி விட்டாங்க. முடிஞ்சு போச்சு. விஜயோடைய ஒட்டுமொத்த அரசியல் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். விஜயோட கெப்பாசிட்டி எவ்வளோ? வெறும் 5% ஓட்டு தான். இந்த 24 லட்சம் பேர் தான். அதாவது விஜய் வந்து ஒரு நடிகனாக இருக்கும்போது நான் முதற்கொண்டு எல்லோரும் வந்து போய் பார்ப்போம். விஜய் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கோடி பேர் விஜய் படம் பார்ப்பாங்கப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 3 கோடி பேர் படம் பார்ப்பாங்க. ஆனால் அரசியலுக்கு வரும்போது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களாம் மாறி போட மாட்டாங்க. அதே மாதிரி திமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் மாற்றி போட மாட்டாங்க. விஜய் படம் பார்ப்பாங்க, ஆனால் மாற்றி போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் அதிமுக எல்லாருமே. அப்போ விஜய் அப்படிங்கிறவர் ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான். விஜய்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இல்லை. விஜய் வந்து ஒரு நல்ல தலைவருக்கு உண்டான தகுதி விஜய்கிட்ட இல்லை. 2வது விஜயுடைய அந்த கள்ளக்காதல் மேட்ரு வந்துச்சு இல்லையா, விஜயோட மனைவி வந்து விஜய்க்கு வந்து ஒரு அடல்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே விஜயோட மவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. விஜய் ரசிகர்களே பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கீதாவுக்கு துரோகம் பண்ணிட்டார் விஜய், சங்கீதாவுடைய வாழ்க்கை வந்து சீரியல் ஸ்டார் விஜய், இவன் கட்டின பொண்டாட்டியை வச்சு வாழ முடியாத ஒரு விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாம் விஜய் ரசிகர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதை விட திரிஷாவோட இவர் வந்து கல்யாணத்துக்கு போனார்ல, அப்பயே முடிஞ்சு வச்சு விஜயோட ஒட்டுமொத்த அரசியலுமே. அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் அப்படின்னு சொல்லி சில பேர் பாரிசான் போனவர் பேசுனாங்களா, அதெல்லாம் வைட்டமின்ப்பா. அந்த வைட்டமினை வாங்கிட்டு இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த உண்மை. அப்போது விஜயோடைய ஒட்டுமொத்த கேரக்டரே எவ்வளோதான், வெறும் வந்து 24 லட்சம் அப்படிங்கிறத போட்டு உடச்சி விட்டாங்க. அதில் வந்து குயிக் சர்வே யூ கேன் யூஸ் டிஎம்கே அலைன்ஸ் இஸ் த ப்ரொஜெக்ட் செக்யூர் வந்து 1,951,951 ஓட்ஸு. அதாவது 2 கோடிக்கு வந்து கம்மியாக வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா 1,89,00,000 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கீழே வந்து 1,90,00,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்டிஏ நாம் தமிழர் கட்சி வந்து 79,74,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 79,74,000 அப்படிங்கிற மாதிரி வரும் போல். அதே மாதிரி இந்த டிவிகே அப்படிங்கிற கட்சி வந்து 24,73,000 அப்படின்ட்டு அதிகபட்சம் இந்த டிவிக்கு வந்து 5%, நாம் தமிழர் கட்சி 16.27 அப்படிங்கிறது தான் கடைசியாக அவங்க சர்வே எடுத்து குயிக் சர்வே யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து வரப்போகுது எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொடிக்ஷன் எலெக்ஷன் மாடல் ஃபார் த தமிழ்நாடு 2026 ஏஜ் வைஸ் அனலைஸ் 85.15 ஸ்டோன் அவுட் அசம்பன்ஸ்ன்னு போட்டுட்டு 4-வே கண்டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஃபுல்லாக சர்வே எடுத்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. அப்போ இதுபடி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு 80 லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.